வணக்கங்க. என் பேர் சி கதிர்காமன். நாம் தமிழர் கட்சி மாநில சுற்றுச்சூழல் பாசறை விருதாச்சலங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, விருதாச்சலம் நகராட்சிக்கு ஒரு மனு கொடுக்க வந்தோம். அந்த மனு எப்போதும் கொடுக்குற மனு போல இல்லாமல் ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சரக்கு காவடியை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் விருதாச்சலம் நகராட்சிக்கு மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கோன்னா, பல வருஷமாக எப்போ இந்த சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த தெப்ப குளத்தை இது வரைக்கும் தூர் வராமல் இருக்காங்க. சுத்தம் பண்ணுறங்கிற பேரில் சும்மா அப்பப்போ ஜால் சாப் காட்டுறாங்க இந்த விருதாச்சலம் நகராட்சி. அதை கண்டித்து நீங்கள் முழுமையாக இந்த தெப்ப குளத்தை முழுமையாக நீங்கள் தூர் வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். கோரிக்கை மனு அவங்க சரி பண்ணி நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கோம். இந்த குளத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ கழிவு, இறைச்சி கழிவு, பிளாஸ்டிக்கு பாட்டில் எல்லாமே அங்கே கிடக்குதுங்க. கிட்டத்தட்ட சேரும் சகதியமாக எப்போ கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த தெப்பக்குளம் இது வரைக்கும் தூர் வரப்படலை. அது தூர் வரப்பட வேண்டும் என்ற ஒரே கோரிக்கைக்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாநில சுற்றுச்சூழல் பாசறை இங்கே மனு கொடுக்க வந்திருக்குங்க. என் பேர் சி கதிர்காமன், மாநில துணை செயலாளர், நாம் தமிழர் கட்சி, விருதாச்சலம். நன்றிங்க. தமிழக அரசு தெப்ப குளத்தை தூர்வாரு. கண்டிக்கின்றோம். இதுவரை தூய்மைப்படுத்தாத நகராட்சியை போங்க நிறைய கிடைக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இறைச்சி கழிவு, மருத்துவ கழிவு, பிளாஸ்டிக், இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கப்பு, பிளாஸ்டிக், நெகிழி எல்லாமே போட்டு அது தெப்ப குளம் இல்லை, அது குப்பை குளமாக மாறி போச்சுங்க. அதனால விருதாச்சலம் நாம் தமிழர் கட்சியின் மாநில சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இந்த முன்னெடுப்பு எடுக்கிறோம். இது ஒரு விருதாச்சலம் நகராட்சிக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேற எதுவும் உள்நோக்கம் எங்களுக்கு கிடையாது. இது உடனடியாக விருதாச்சலம் நகராட்சி நிர்வாகமும் நகரமன்ற தலைவரும் இது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் புதிதாக பதவியேற்ற இந்த அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து உடனடியாக தூர் வரணும். இன்னும் சொல்ல போனால் திருச்சியில் தெப்பக்குளத்துலாம் தூர் வாடுறாங்க. அவ்வளோ பெரிய இதே பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு போர்க்கால அடிப்படையில் ஒரு 3 மாதத்தில் பண்ணிடலாம். தயவு செய்து விருதாச்சலம் நகராட்சிக்கு நாங்கள் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் மாநில சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். தயவு செய்து போர்க்கால அடிப்படையில் நீங்கள் இந்த தெப்பக்குளத்தை தூர் வாரி கொடுக்குறோம். இதனால என்னென்ன ஆகுன்னு பாருங்க. இந்த விருதாச்சலத்தில் இருக்கிற குடிநீர் தேவையை முக்கால்வாசி இந்த நிலத்தடி நீரை இதுதான் பாதுகாக்குது. அப்போ நீங்கள் அதில் குப்பை, கழிவு, கண்ணாடி, சரக்கு பாட்டில், யூசன்துரா, கறி, குடல், குந்தாணி எல்லாம் அதில் போட்டால், மீன் கழிவு இதெல்லாம் போட்டால் அந்த தண்ணி மாசு ஆகிடும். நீ என்னதான் போர் அடித்து தண்ணி எடுத்தாலும் தண்ணி கெட்ட நீராக தான் வரும். அதனால நிலத்தடி நீரை பாதுகாக்கணுங்கிற ஒரே நோக்கம். அதே போல் அந்த குளத்தை நீங்கள் தூர்வாரி நல்ல சுத்தபத்தமாக ஒரு ISO 9000 சொல்லுவாங்கள்ல, ISO சான்றிதழ் வாங்குற மாதிரி நீங்கள் வச்சிருக்கணும். அதிகாரி யாருங்க இருக்கா? வீட்டில் யாரும் இல்லையா? சரி, அந்த கிளர்க்குன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூப்பிட்டு வாங்கிக்கணும். அவர் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக மாநில சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக மனு கொடுத்து வாங்கிக்கிங்க. தயவு செஞ்சு நீங்கள் அரசாங்கத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். நாங்கள் உங்களை முழுசாக நம்புகிறோம். கண்டிப்பாக இது ஏனாதானு விட்டுறாதீங்க. இது மேலும் நீங்கள் நடவடிக்கை வெவ்வேறு போராட்டங்கள்லாம் நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். நாங்கள் 2 பேருக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள்